குறிப்பிட்ட சில ஊழியர்களுக்கு மட்டுமே ஊதியம், கிராஜுவிட்டி, பிஎஃப் தருவதாக நிறுவனம் இமெயில் அனுப்பியுள்ளதாக ஊழியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் எஜுமேட்டிக்ஸ் சார்பில் சீனியர் மேனேஜர் நிரஞ்சன்குமார் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். நேசராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை சுங்கம் பகுதி மற்றும் ஆர்எஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வந்தது ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ். இந்த நிறுவனத்தில் 2500க்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலமாக அமெரிக்காவில் உள்ள 1 வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த நாட்களுக்கு முன்பாக அந்த நிறுவனம் ஷட் டவுன் என அறிவித்துள்ளது. நேற்று இந்த நிறுவனத்தில் ஊழியர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து புகார் மனு கொடுத்தனர். அதே போல தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்திலும் நேற்று புகார் மனு கொடுத்துள்ளனர். அதே போல இந்த மாத ஊதியம் தர வேண்டும், எங்களிடம் வாங்கப்பட்ட சான்றிதழ்கள் அனைத்தும் ஒப்படைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த நிலையில் தொழிலாளர் நலத்துறையில் தற்பொழுது மேலாளர் நிரஞ்சன்குமார் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் பணியாளர்கள் கோவை ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை முன்பாக 250க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக எங்களுக்கு இந்த மாத சம்பளம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ள நிலையில் ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் நிறுவனம் ஜனவரி மாதம் ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக தரப்படும் என தெரிவித்துள்ளனர். அதே போல ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கொடுத்த லேப்டாப்புகளுக்கு இந்த எஜுமேட்டிக்ஸ் அவர்கள் ஒரு செக்லிப் வாங்கியுள்ளார்கள். அதனை எங்களுக்கு திரும்ப தர வேண்டும், கிராஜுவிட்டி தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை பணியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த மேனேஜர் நிரஞ்சன்குமார் தலைமையில் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வந்த நிலையில் இன்னும் 6 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர்கள் தரப்பில் 3500க்கும் மேற்பட்டோர் எங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாகவும் எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என அவர்கள் கலந்து ஆலோசித்து அதன் பின்னர் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அதே போல கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள காவல் நிலையத்திலும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திலும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அடுத்து நாங்கள் எந்த வேலைக்கு செல்வது என கேள்விக்குறியாகி உள்ளது என ஒரு சிலர் கண்ணீர் மல்க இங்கு நின்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.